நான் ऋग्वेद विनीतस्य न यजुर्वेदधारिणा न सामवेद विदुषा शक्यमेवं विभाषितुं नूनं व्याकरणं कृष्णम् अनेन बहुधा सुदं बहु व्याकरणानेन न किञ्चित् अपशब्दितम् अवस्थितम् असन्दिग्धम् अविलम्बितमद्रुतं पुरस्तं कण्टकं वाक्यं वर्तते मध्यमेश्वरे संस्कारक्रमसम्पन्नाम् अद्रुताम् अविलम्बिताम् उच्चारयति कल्याणीं वाचं हृदयहारिणीम्. ரிக்வேதம் அப்படின்னு எடுத்துட்டா அதுல வந்து சப்தத்துக்கு தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்வரம் வந்து ரொம்ப முக்கியம். அது மாறாம ஞாபகம் வச்சு அந்த ஸ்வரம் மாறாம சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். அவர் ரிக்வேதத்துல அப்படி ஒரு தேர்ச்சி பெற்றவரா இருக்கார். அதுல வந்து ஸ்வரத்துல அவ்வளவு கரெக்டா அந்த ஸ்வரம் வந்து விழருது அப்படின்னு சொல்றாரு. இவர் பேசுறதுல இருந்து இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காரு. எஜுர்வேதத்துல நிறைய அனுபவங்கள் உண்டு. அது வந்து மாறி மாறி வருமா. ஒரு அனுபவம் வந்து அதுக்கு நடுவில் இன்னொரு அனுபவம் வந்து சேரும். இப்படி எஜுர்வேதத்துல வந்து மாறி மாறி வரும். அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப